மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். மலாங்கோட கசப்ப தேரர் உள்ளிட்ட 4 தேரர்கள் இப்போது விளக்கு மறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மலாங்கோட கசப்ப தேரர் ஒரு புதிய வித்தியாசமான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு பின்னால் இருக்கின்ற காரணிகள் என்ன, என்ன கோரிக்கையை முன்னிறுத்தி தான் இவரு இந்த ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் இந்த உண்ணாவிரதத்தை இவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. முதல் கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருகோணமலை மாவட்டத்துல கரையோர பகுதிகளில் சட்டவிரோதமாக நிறுவப்பட்ட கட்டப்பட்ட பள்ளிவாயில், கோயில், அதே போல சேர்ச்சுகளை உடனடியாக தடை செய்யப்படணும். இதை செய்தவங்களை உடனடியாக கைது செஞ்சு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தணும், சிறைக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் இவர் உண்ணாவிரதத்தை இப்போது ஆரம்பிச்சிருக்கிறாரு. இங்க போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ அல்லது உண்ணாவிரதமோ நியாயமானதாக இல்லை. ஏதோ ஒரு வகையில் இனவாதத்தை கக்கணும், யாரையாவது சீண்டணும், எந்த இனத்தையாவது அடக்குமுறையை பயன்படுத்தி நச்சரிக்கணும் அப்படின்றது அந்த நோக்கமே தவிர இங்க சட்டத்துக்கு விரோதமான பள்ளி வாயில்களோ சட்டத்துக்கு விரோதமான கோயில்களோ இங்க சேர்ச்சுகளோ கிடையாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அடுத்த கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிற மதத்தவர்கள் அரசு காணியை கையகப்படுத்தியிருக்காங்க, அவைகளை அரசு மீளப்பெறணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்னது பிற மதத்தவர்கள்? அரசு காணியை யார் கையகப்படுத்தினாலும் சட்டத்தின் முன் குற்றம் குற்றமே. அப்படியாக இருந்த அவைகளை அரசு கையகப்படுத்தணும், அது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுக்கணும். இப்படி சொல்றதுக்கு பதிலாக இவர் என்ன சொல்றாருன்னா, பிற மதத்தவர்கள் சொல்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்களையும் தமிழர்களையும் கிறிஸ்தவர்களையும் தான் இங்க சொல்றாரே தவிர வேற எந்த இனங்களும் கிடையாது. அப்படியா இருந்தா சிங்களவர்கள் அரசகாணியை பிடிச்சிட்டா அது பிரச்சனை இல்லை, ஏன்னா இது பௌத்த நாடு, இது சிங்கள தேசம், அவங்க எதை வேண்டாலும் செய்யலாம் என்ற மனோநிலையிலே தான் கசப்ப தேரருடைய இந்த போராட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. 1983 ஆண்டு காலப்பகுதியில கிழக்குல இருந்து வெளியேறிய சிங்களவர்கள் 70,000க்கும் அதிகமானவங்க. இவங்களை உடனடியாக கிழக்குல குடியேற்றுவதற்கான விடயங்களை அரசு செய்யணும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் இப்போ இவர் உண்ணாவிரதத்துல இருக்கிறதாக சொல்லப்படுது. அடுத்த கோரிக்கை அதுதான். யுத்தம் முடிஞ்சு 15 ஆண்டுகளை கடந்தாச்சு. ரணில் விக்ரமசிங்கோட காலம் இருந்தது, மைத்திரிபால சிறிசேனோட காலம் இருந்தது, மஹிந்த ராஜபக்சனுடைய காலங்கள் இருந்தது. இந்த காலங்களில் எல்லாம் இவர்களை மீள குடியேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கசப்ப தேரர் மறந்தது என்ன என்றது தெரியல. பதவிய சிறிபுர பகுதியில சிங்களவர்கள் செறிந்து வாழ்கின்ற இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலராக ஒரு தமிழர் எப்படி இருக்க முடியும்? எனவே உடனடியாக இவரை இந்த பதவியிலிருந்து தூக்கிட்டு ஒரு சிங்களவரை இந்த பதவிக்கு அமர்த்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. மஹிந்த ராஜபக்சர்கள் பிள்ளையான் போன்றவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? கருணாமான் போன்றவர்களுக்கு அமைச்சு பதவிகளை கொடுக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? சிங்களவர்களுடைய வாக்கினால முஸ்லிம்கள் தமிழர்கள் பாராளுமன்றம் போறது போல முஸ்லிம்களுடைய தமிழர்களை வாக்கினூடாக சிங்களவர்கள் பாராளுமன்றம் போறாங்க, மேயராக தெரிவு செய்யப்படுறாங்க, பல்வேறு சேவைகள் நடக்குது. எல்லா இனங்களும் சேர்ந்துதான் நாட்டை கட்டி எழுப்புறாங்க. இந்த இடத்துல சிங்களவர்கள் இருக்கின்ற பிரதேசத்துல பிரதேச செயலாளராக ஒரு சிங்களவர் வரணும், ஒரு தமிழர் தூக்குங்க அப்படின்னு சொல்லி இப்போது கசப்ப தேரர் சிறைக்குள்ள இருந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்றது பல்வேறு சர்ச்சைகளையும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. முழுக்க முழுக்க இனவாதத்தை விதைச்சு இனவாத ரீதியான ஒரு போராட்டத்தை தான் இப்போது கசப்ப தேரர் முன்னெடுத்துக்கிறாரு. இதே போராட்டத்தை ஏன் வெளியே செய்ய முடியாம போச்சு? சிறைக்குள்ள போறதுக்கு போறதா ஞானம் வந்ததா? இப்போது என்ன பௌத்த மதத்துக்காக, பௌத்த தேசத்துக்காக, சிங்கள தேசத்துக்காக போராடுகின்ற ஒரே ஒரு தேரர் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு அனுதாப அலைய வெளியில உருவாக்கி, எனவே பௌத்த மதத்துக்கு இந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்குதில்லை என்ற ஒரு பிம்பத்தை காட்டுறதுக்கு தான் இப்ப கசப்ப தேரர் இது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்கு, சாதகமாக ஆக்கி கொள்வதற்கு இந்த ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது தெரிய வந்திருக்குது. இவை ஒன்றும் கோரிக்கையாக பார்க்க கூடாது. இது முழுக்க முழுக்க இனவாத சிந்தனையில் இனவாதத்தோடு பயணிக்கின்ற இனவாத கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஒரு உண்ணாவிரதத்தை இவர் மேற்கொள்றாரு. எனவே ICCPR என்ற சட்டத்துக்கு கீழே மேலும் இவரை கைது செஞ்சு விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போது பலர் முன்வைக்கின்ற கோரிக்கையாகவும் இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படியாவது உண்ணாவிரதத்துல இருந்துட்டா மயக்கம் வரலாம், பசி வரலாம், ஏதோ உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சிறைச்சாலை வைத்தியசாலையில போட்டு சிகிச்சை அளிப்பாங்க, அங்க சொகுசாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ என்ற ஒரு விஷயமும் இப்போது விமர்சனமாக முன்வைக்கப்படுது. இப்போது சரத் வீரசேகர அவர பங்குக்கு கருத்து வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கள பௌத்த நாட்டுல
பௌத்த மதத்துக்காக குரல் கொடுத்த ஒரு தேரரை சிறையில வச்சிருக்கிறது என்பது அங்கீகரிக்க முடியாத ஒரு விஷயம். பௌத்த தர்மத்தை மீறுவதாகவும் பௌத்த சாசனத்தை மீறுவதாகவும் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. சட்டவிரோதமான ஒரு காணியில ஜூஸ் பார் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த ஜூஸ் பாருக்கு வக்காலத்து வாங்க போய் தான் இப்ப இவர் உள்ள போயிருக்கிறாரு என்பதுதான் இப்போது பேசப்படுகிற விஷயமே தவிர, பௌத்த மதத்துக்காக போராடினாரு, குரல் கொடுத்தாரு, அதனால இப்போது அரசு அவரை உள்ள வச்சுட்டு அப்படின்னு சொல்ல நினைக்கிறது ஒரு அபத்தமான ஒரு விடயம். சரத் வீரசேகர போன்றவங்களோட சிந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டம் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, எதை வேணாலும் செஞ்சு கொள்ளலாம், தேர்தல் அந்தஸ்துல இருந்துட்டா அனைத்தையும் கடந்து போயிடலாம் என்ற ஒரு மனோநிலையில தான் இப்போது சரத் வீரசேகர இருக்கிறத பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இப்போது அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், பௌத்த மதத்துக்கு இந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்குது இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் ஒரு பிம்பத்தையும் உருவாக்கி எப்படியாவது தேரர்கள் பட்டாளங்களை அரசுக்கு எதிராக கொதிக்க வைக்கணும், களத்துக்கு இறக்க வைக்கணும், எப்படியாவது அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னிட்டு செய்யணும் என்பதுக்காகத்தான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு விஷயங்களை தேரர்கள், இனவாதிகள் அப்படின்னு சொல்லி பல தரப்பினர் செயற்படுவதை பார்க்க முடியுது. நீண்ட நாட்களுக்கு பின்னால இப்போது ஞானசார தேரர் ஊடகங்களுக்கு கருத்து சொல்ல வந்திருக்கிறாரு. நேற்றைய தினம் பயங்கரமான செய்திகளை சொல்லி இருந்தாரு. இப்போது இருக்கின்ற கல்வி சீர்திருத்தத்துக்குள் அவைகளுக்கு எதிராக பயங்கரமான விமர்சனங்களை முன் வச்சாரு. அதுல சொன்னார், இதுவும் ஒரு பயங்கரவாதம் தான், இதையே நாங்க தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசித்திரமான ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல 8,70,000 பெண்களுக்கு கருத்தடை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிட்டு, கடந்த காலங்களில் இவைகள் பேசப்படாத அளவுக்கு மூடி மறைக்கப்பட்டதுக்கு வேறு விஷயங்களை இழுத்து விட்டாங்க. மலட்டு கொத்து, மலட்டு ஆடை, மலட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை கொண்டு இந்த ஒரு விஷயத்த ஏதோ ஒரு வகையில மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. இந்த மலட்டு கொத்து, மலட்டு டாக்டர், மலட்டு ஆடையெல்லாம் சொன்னது நீங்க தான். அவைகளை பூதாகரப்படுத்தி வேறொரு கோணத்துக்கு கொண்டு போனதும் நீங்க தான். இப்ப அதனால இது மறைஞ்சு போச்சு, இதை மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறதும் நீங்க தான். இதுல எது உண்மை எது பொய் என்பது எமக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. இப்போது அரசுக்கு எதிராக தேர்தல் களத்தில் இறங்கி அரசை எதிர்க்கின்ற, அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற, அரசை ஒதுக்குகின்ற, அரசுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையில ஏதோ ஒரு வகையில மதவாதம் இனவாதங்களை உருவாக்கி இப்போது ஏதோ ஒரு வகையில அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு கைகாரியத்தை ஒரு விஷயத்த செய்யறதுல இந்த தேரர்கள் முன்னின்று உழைப்பது தெரிய வந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் இனவாதம் இல்லாத தேசம் இப்போது இனவாதத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கிறத புரிய முடிகிறது. கசப்ப தேரருடைய இந்த உண்ணாவிரதம் மதவாதத்தை முன்னிறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் திட்ட தெளிவாக தெரியுது. என்னதான் இருந்தாலும் இது போன்ற மிரட்டலுக்கு அரசு அஞ்சக்கூடாது, சிறை நிர்வாகமும் அஞ்சக்கூடாது. இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதிலிருந்து பின்வாங்காமல் முன்னோக்கி செல்லட்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 கோடி பொறுமதியான போதைப் பொருள் மாத்திரை நோக்கி பயணிக்கின்ற ஒரு கார் நிறுத்தப்பட்ட சோதனை செய்யப்பட்டதுல கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல 6 கிலோ ஐஸ் போதைப் பொருளும் 5 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 20 வயது மற்றும் 21 வயதுடைய 2 இளைஞர்கள் தான் இந்த போதைப் பொருளை கடத்திருக்கிறாங்க. கொழும்புல இருந்து வெகனார் கார் உள்ள இவங்க மாத்திரை நோக்கி பயணிக்கிற நேரத்துல பலாட்டு எக்ஸிட் அந்த கடவையில வச்சு போலீசாரை கண்டு உடனடியாக வாகனத்தை திருப்பி வந்த திசையை நோக்கி பயணிக்க முற்பட்டிருக்கிறாங்க. சந்தேகித்த போலீசாரை மடக்கி பிடிச்சிருக்கிறாங்க. உடனடியாக காரோட கதவை திறந்துட்டு 2 இளைஞர்களை குதித்து தப்பியோட முயற்சி செய்திருக்கிறாங்க. மடக்கி பிடிச்ச வாகனத்தை சோதனை இட்டதுல தெரிய வந்திருக்கு 12 கோடி பொறுமதியான போதைப் பொருளை கடத்துகின்ற ஒரு விஷயத்துல இவங்க இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மேற்கொண்டு விசாரணை செஞ்சதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மாத்திர பிரதேசத்தை சேர்ந்தவங்க. தெஹிபால மல்லி அப்படின்னு சொல்லப்படுகின்ற போதைப்பொருள் கடத்துறதுலே மிகப்பெரிய வித்துவானாக இருக்கிறவர் இவருடைய சகோதரருடைய நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது. என்னதான் இருந்தாலும் போதை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில போதையும் பாதாள உலக குழுக்களுடைய தொல்லைகளையும் அரசு ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்துகின்ற இந்த சந்தர்ப்பத்துல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேரர்களுடைய அட்டகாசமும் தேரர்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் எதிர்வினைகளும் இப்போது உருவாக ஆரம்பிச்சது என்பது இப்போது அரசுக்கு வேறொரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்குது என்பதுதான் யதார்த்தமான விஷயம். அடுத்த செய்தி மிக ஆறுதலான செய்தி. 2025ஆம் ஆண்டு அரசு மீள செலுத்த வேண்டிய கடன்கள்ல 4 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை மத்திய வங்கி செலுத்தி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு 2028ஆம் ஆண்டு மீள செலுத்த வேண்டிய கடன் அப்படின்னு சொற்பமானதாகத்தான் இருக்குது. இலகுவாக அதை கட்டிக்கொள்ளலாம், மீள செலுத்திக் கொள்ளலாம் என்றதோட 2028ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்குள்ள நாடு போகும்
கடனை கட்டிக்கொள்ளாத சூழ்நிலை உருவாகும் என்று சொல்லப்படுறது அரசியல் உள்நோக்கம் கொண்டு சொல்லப்படுற விஷயம். யாரும் அஞ்ச தேவையில்லை. பொருளாதாரம் என்பது ஸ்திர தன்மையில் இருக்கிறது. கடனை கட்டிக்கொள்வதற்கான இயலுமை இருக்குது. எனவே நாடு சரியான பாதையில் பயணிக்குது என்ற ஒரு ஆறுதலான செய்தியை சொல்லியிருந்தார். களவும் ஊழலும் இந்த நாட்டில் இல்லாமல் போகுமாக இருந்தால் நிச்சயமாக வளமிக்க ஒரு நாடாக குறுகிய காலத்திலே வளர்ந்து நிற்கும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. எனவே ஊழல் இல்லாத, போதை இல்லாத, லஞ்சம் இல்லாத, மதவாதம் இனவாதம் இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.